அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நேற்று மகா கந்த சஷ்டி வடபழனி ஆண்டவர் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வடபழனி ஆண்டவர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்று இருக்கு. இன்று 6 மணிக்கு மேலே இன்று மாலை 6 மணிக்கு மேலே திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பொதுவாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் அந்த விருந்தில் கலந்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் கொடுக்குற உணவு பிரசாதம் தான். ஸோ நீங்கள் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு என்றைக்குமே தயங்கவே கூடாது. நீங்கள் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால உங்கள் விரதம் தடைப்படுமா அப்படின்லாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஸோ நீங்கள் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அந்த திருக்கல்யாண விருது சாப்பிட்றது முருகப்பெருமான பிரசாதத்தை சாப்பிட்ற மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மக்கள், சென்னை வடபழனி ஆண்டவர் சுற்றி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக திருக்கல்யாணத்தில் கலந்துக்குங்க. மழை அதிகமாக இருக்குது, அதனால் ரொம்ப சிரமப்பட்டு வராதிங்க. முடிஞ்ச பக்தர்கள் மட்டும் கலந்துக்குங்க. திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறது வெறும் கல்யாணத்துக்காக மட்டும் கிடையாது, சகல சௌபாக்கியமும் பரிபூர்ண வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய விசேஷமான திருக்கல்யாணத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் முருகப்பெருமான் ஆசியோடும் கருணையோடும் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாரு. இது பரிபூர்ணமான உண்மை. ஏன்னா திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேறவங்களை கண்கூடாக பார்த்துருக்கேன். அதுக்கு நானும் ஒரு சாட்சி. சென்னையில் இருக்கிற முருக பக்தர்கள், வடபழனி சுற்றியில் இருக்கிற முருக பக்தர்கள் உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக திருக்கல்யாணத்தில் கலந்துக்குங்க. மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து இன்றைக்கி 7ஆம் நாள் முடிக்கிற எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும் நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.